வணக்கம். இன்னைக்கு சாப்டர்ல நம்ம 3D இமேஜ் பாப் அவுட் பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம Photoshopஅ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு இமேஜ் தேவை. ஸோ ஆல்ரெடி நான் நெட்ல இருந்து நாங்க எடுத்து வச்சிருந்த ஒரு இமேஜ நான் Photoshopக்குள்ள டிராக் பண்ணி டிராப் பண்றேன். நீங்க இமேஜ இப்படியும் கொண்டு வரலாம். அல்லது ஃபைல்ல போய் ஓப்பன் குடுத்தும் இமேஜ நீங்க உள்ள கொண்டு வரலாம். இப்போ இந்த இமேஜ நான் 2 காப்பி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே 1 2 2 காப்பி நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் காப்பியில் நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக அந்த டாகை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ குயிக் செலெக்ஷன் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல்னு ஒரு டூல் இருக்கும். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா W. அந்த டூலை வச்சு கிளிக் பண்ணி அப்படியே அந்த எட்ஜஸ் அந்த கார்னர்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகும். ஒரு ஈஸியான செலெக்ஷன் டூல் ஆக்சுவலாக இது. இப்போ இந்த ஏரியாலாம் செலக்ட் ஆகலை இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட கர்சர் மைனஸ்ன்னு சொல்லி மாறும். ஸோ அப்போ நீங்கள் அடிஷனலாக இந்த ஆட் பண்ணி மிஸ் ஆனதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெனு பார் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிஃபைன் எட்ஜ்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் மட்டும் செப்பரேட்டாக இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணது மட்டும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வியூ உங்களுக்கு கொடுக்கும். இதில் ஸ்மார்ட் ரேடியஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்மார்ட் ரேடியஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரேடியஸ் 1 எட்ஜோட ஸ்மூத்னஸ் நீங்கள் ஒரு ஷார்ப்னஸ் தனியாக வெட்டி வச்ச மாதிரி இந்த இமேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்மூத்தன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்மூத்னஸ் 1 எட்ஜஸ் -2. அவுட்புட்டில் நீங்கள் டீகண்டாமினேட்டட் கலர்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் 2 என்னவா வேணும் அப்படின்னா எனக்கு சிங்கிள் லேயர் வித் மேஸ்காக வரணும். அதாவது இப்போ நான் ஓகே கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த டாகோட பிக்சர் மட்டும் தனியாக ஒரு லேயர் மேஸ்கோட ஒரு நியூ லேயராக க்ரியேட் ஆகி எனக்கு தேவை. ஸோ அதனால் நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக ஒரு இது கிடச்சிரும். இப்போ மற்ற லேயரில் நீங்கள் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லேயர் மட்டும் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நம்ம ஹைட் பண்ணிப்போம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ லேயர், அதாவது லேயர் பேனலில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐக்கான் இருக்கும், நியூ லேயர் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ எம்டி லேயர் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் என்ன ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கலர் கிரேடியன்ட் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு டூல் பாரில் கிரேடியன்ட் டூல்னு சொல்லி ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் மெனு பார் கீழே கலர் சூஸ் பண்ணுறதுக்கு. அதை சூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரீசெட்ஸ் ஃபோட்டோஷாப்பில் இருக்க ப்ரீசெட்ஸ் அந்த கிரேடியன்ட் எடிட்டர் உங்களுக்கு காட்டும். அதில் பிளாக் அண்ட் ஒயிட் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த பாரில் அந்த ஒயிட் இதில் இருக்க கலரை கிளிக் பண்ணிங்க, டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கலர் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன கலர், இந்த கலர் என்னங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கலர் பிக்கர் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பிரைட்னஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த பிரைட்னஸ் 50 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிட்வீனில் இருக்க ஒரு கிரே கலர் செலக்ட் ஆகும். ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இதையும் ஓகே கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது டாக்குமெண்ட்டோட டாப்லேருந்து கீழே கிளிக் பண்ணி கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணி அப்படின்னா என்னோடய மவுஸ் பாயிண்டரை விடுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் எஃபெக்டை நான் லாஸ்ட்டுக்கு, அதாவது பேக்ரவுண்டாக நான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இங்கே வச்சுக்கிறேன். 3 லேயருக்கும் கீழே நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பேக்ரவுண்டு க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டாகை தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேம்குள்ளேருந்து தான் அந்த டாக் வெளியே வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் இமேஜ் நம்ம காப்பி எடுத்துருக்கோம்ல, அதில் ஒரு காப்பி இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பென் டூல் செலக்ட் பண்ணுறேன். அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பென் டூல் செலக்ட் பண்ணுறேன். பென் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் ஷேப்புக்கு நான் ஒரு ஃப்ரேம் வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு
பெர்ஸ்பெக்டிவான ஒரு ஃப்ரேம் வரைகிறேன். அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸு ஆங்கிள்ஸ் எல்லாமே நீங்கள் மேனுவலாகவே அட்ஜஸ்ட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு ஃப்ரேமோட ஆங்கிளுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பென் டூலில் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் சின்னதாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நியூ லேயர் க்ரியேட் பண்ணி இந்த ஃப்ரேமில் ஒரு ஒயிட் பார்டர் வந்து கொடுக்க போகிறோம். ஃப்ரேம் மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஒயிட் பார்டர் வந்து ஒரு நியூ லேயரில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே எம்டி லேயர் இருக்குது பார்த்தீங்களா, லேயர் பேனலில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்டி லேயர் க்ரியேட் ஆயிரும். இப்போது நான் அந்த பென் டூலில் செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதனால் கண்ட்ரோல் என்டர் கீபோர்டில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் வந்து ஆயிரும். நீங்கள் ட்ரா பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் ஷேப் வந்துட்டு கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா செலெக்ஷன் ஆயிரும். ஸோ இப்போ எடிட்டில் போயிட்டு ஸ்டோக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், ஸ்டோக் டயலாக் பாக்ஸ் வரும். இதில் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 40 இல்லைனா 50 நீங்கள் கொடுங்க. கலர் வந்துட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சைட், அதாவது எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம் வந்துட்டு உள்ளே வரணும், அந்த கலர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பார்டர் ஸ்டோக் வந்துட்டு உருவாகணும். ஸோ அதனால் இன்சைட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் மோட் நார்மலாக இருக்கட்டும், ஒப்பாசிட்டி 100ல் இருக்கணும். ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் வந்திருக்கு. நமக்கு ஏன் தெரில அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஆன் ஆகிருக்குன்னா நமக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லேயரை தூக்கி இதுக்கு மேலே நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு விசிபிளாக இருக்குது. இந்த லேயர் மேலே இருக்கனால நமக்கு வந்து அது தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே இருக்க லேயரை மேலே தூக்கி நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது எனக்கு இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டாக், தனியாக ஒரு கட் பண்ணி வச்ச டாக் லேயர் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்ம அடிஷனலாக ஒரு லேயர் எதுக்கும் தேவைப்படும்னு சொல்லி நம்ம எடுத்து வச்ச ஒரு லேயர் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இன்னொரு லேயர், அதாவது எடுத்து வச்ச காப்பியில் 2 லேயர் இருக்குது. இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணி நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெலீட் பண்ணும்போது இந்த செலெக்ஷனில் இந்த பர்டிகுலராக இந்த இமேஜில் இருக்க சென்டர் பார்ட், அதாவது நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பார்ட் மட்டும் போயிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த பார்ட்டு தேவை. இதை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா ஒரு பேக்ரவுண்ட், அது வந்து ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் ஆனதுக்கு பதிலாக இது வேணும், இது எனக்கு ரிமூவ் ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நம்ம அன்டூ பண்ணிக்குவோம். இப்போது இந்த செலெக்ஷனை வந்து நான் இன்வெர்ஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செலெக்ஷன் இது மட்டும் செலக்ட் பண்ணியிருந்ததை இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதை தவிர மீதி எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்வெர்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த செலெக்ஷனை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு இன்வெர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நல்லா பார்த்துங்க, இந்த இமேஜில் செலக்ட் ஆகிருக்க மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க இந்த இமேஜை, டெலீட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே போயிடுச்சு. அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது கண்ட்ரோல் டி எதுக்குன்னா டீசெலக்ட் பண்ணுறது. அப்படி டீசெலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா செலக்ட்ங்கிற ஆப்ஷனில் போயும் நீங்கள் டீசெலக்ட் பண்ணலாம். இப்போ டீசெலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த டாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அந்த பாப் அவுட் எஃபெக்ட் நமக்கு வரல. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம ஒரு லேயர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டாகை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லேயரை மட்டும் ஆன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபோட்டோக்குள்ளேருந்து வெளியில் குதிச்சு வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இதுதான் 3D இமேஜ் பாப் அவுட் எஃபெக்ட். தேங்க்யூ.